தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது ஏன் என்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். இதை மையமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆதரவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் திடீர் விளக்கம் ஏன், பின்னணி என்ன என்ற தலைப்பில் பேசவிருக்கிறோம். விருந்தினராக நம்முடன் அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பதற்கு ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது அதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா எங்களுக்கு மேலே கடுமையான ஒரு விமர்சனம் இருக்குது, இடதுசாரிகள் மேலே ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது. குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய அந்த அறிவுஜீவிகள், இந்த இன்டலெக்சுவல் குரூப்ஸ் இடதுசாரிகள்னால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தாவேகா ஆட்சி உருவாயிருக்கு. அவங்க திமுகவோட இதுவரைக்கும் பயணித்துக்கிட்டு திடீரென்று அணி மாறி அவர்கள் ஒரு அரசு அமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள். இந்த இடதுசாரிகள் மட்டும் இன்றைக்கி அரசு அமைப்பதற்கு ஆதரவு வெளியிலிருந்து கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசு உருவாகியிருக்கிறாது. ஸோ அதை ஒரு நடிகருக்கு மீண்டும் அரசாள்வதற்கான வாய்ப்பை இடதுசாரிகள் உருவாக்கி கொடுத்துகிறார்கள் என்ற தொனியில் தான் அந்த விமர்சனம் கடுமையாக வைக்கப்பட்டுகிறது. அவர் என்ற அனுபவம் இல்லாதவர், ஒரு சினிமாவில் மட்டும் நடித்தவர். ஆகவே அவர்களுக்கு இடதுசாரிகள் ஆதரவளித்து அதன் மூலம் ஒரு தவறை செய்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு இருக்குது. அதை அவருடைய அறிக்கையிலே அவர் தெளிவாக, ஒரு விரிவான அறிக்கை, அதிலே அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். இது தவிர நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் அவர் திராவிட இயக்கங்களை பற்றி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். இது என்ன எனக்கு தெரிகிறதுனா, அவங்க தற்போதைக்கு திராவிட கட்சிகளோட சேர்ந்து பயணிப்பது என்பது வாய்ப்பு இல்லைங்கிறத அது ஒரு பூடகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்துள்ளன 1967களிலிருந்து. ஸோ தங்களை விட்டு யாரும் இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விடக்கூடாது. அதை தடுப்பதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு கட்டத்தில் சேர்ந்தே ஆட்சி அமைப்பதற்கு, அதிமுக ஆட்சி அமைப்பது, அதற்கு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்ற நிலையில் பேசப்பட்டது. ஆகவே இது முடியாது. அவர்கள் முதலில் சொன்ன காரணம் என்னவென்றால், அதிமுக தொடர்ந்து பாஜகவுடன் பயணித்த கட்சி, அந்த பாஜக ஆதரவு உள்ள கட்சிக்கு இடதுசாரிகளான நாம் ஆதரவை கொடுக்க முடியாது என்பதுதான். இப்போது அவர்கள் இன்னும் சண்முகம் ஒருபடி மேலே சென்று தெளிவாக என்ன விளைவிக்கிறார்கள் என்றால், தொடர்ந்து தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக ஒரு புதிய சக்தி உருவாகியிருக்கிறது. அதை வரவேற்க வேண்டும் என்ற துணியில் தான் அதை பேசியிருக்கிறார் நினைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த நீண்ட நெடிய விளக்கமும் வெளியாகி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.